ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் டோர்னமெண்ட்ல குகேஷ் விளையாண்ட ஒரு சிறப்பான கேம் தான் பார்க்க போறோம். இதுல குகேஷ் பார்த்தீங்கன்னா இயான் நெப்போமிச்சி கூட விளையாண்டுருக்காரு. இதுல குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குகேஷ் வந்து D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ நைட் F6, இப்போ C4, இப்போ E6, இப்போ நைட் F3. இது வந்து இந்தியன் கேம்லயே வந்து ஈஸ்ட் இந்தியன் ஆன்டி நிம்சோ இந்தியன் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ D5 இமிடியேட்டா பிளாக் வந்து சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்றாரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து நைட் C3 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த பானை வந்து பிளாக் கேப்சர் பண்ணாலுமே ஒயிட் வந்து திருப்பி இந்த பானை வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன் டர்ன் பிளாக்கு வந்து சென்டர் பானை வந்து ரீஅலைன் ஆயிடும். இப்போ C5 புஷ் பண்றாரு. இப்போ C takes D5, இப்போ C takes D4. இப்போ ரெண்டு பேருமே வந்து சென்டர் பான்ஸை கேப்சர் பண்ணி அவங்களுடைய பான்ஸை வந்து சென்டர்ல வச்சுக்கிறாங்க. இப்போ Queen takes D4, E takes D5, இப்போ Bishop G5. இந்த இடத்துல Bishop G5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து குகேஷ் பின் பண்றாரு. இப்போ Bishop E7, இப்போ Bishop E7 ப்ளே பண்ணி இந்த இடத்துல கேன்சல் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இப்போ E3 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து இப்போ ஆக்டிவேட் பண்றாரு குகேஷ். இப்போ ஏன் கேன்சல் பண்றாரு. இப்போ Bishop B5, இப்போ நைட் C6. இப்போ ரெண்டு பேருமே நார்மலா அவங்களுடைய பீசஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ Queen A4, இந்த இடத்துல Queen A4 ப்ளே பண்ணி இந்த டைகனல்ல வந்து அடிஷனலா பிரஷர் தராரு. இப்போ Bishop D7 ப்ளே பண்ணி திருப்பி அதை அட்ரஸ் பண்றாரு ஏன்னு. இப்போ Rook D1, இப்போ ரூக்கை வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து இன்னும் கேன்சல் மட்டும்தான் பண்ணல, மற்றபடி அவருடைய எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிட்டாரு. இப்போ A6 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல குகேஷ் வந்து ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Bishop takes நைட் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல வந்து சப்போஸ் நீங்க Bishop takes பிஷப் கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன த்ரெட் இருக்கு. பட் இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது பிளாக்குக்கு. இந்த இடத்துல ஒயிட் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா Queen B3 ப்ளே பண்ணலாம். Queen B3 ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து அடிஷனலா பிரஷர் தரலாம். ஏன்னா ரூக் வந்து குயினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குயின் வந்து டைரக்டா ரூக்குடைய ஸ்கேன்ல இருக்கிறதுனால இப்போ குயின் வந்து கொஞ்சம் ஒரு டெம்போவை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த இடத்துல இயான் வந்து பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் E5. இந்த இடத்துல இமீடியட்டா நைட் E5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு குகேஷ். இப்போ கண்டிப்பா வந்து பிளாக்கு வந்து ஒரு பான் ஃபால் ஆயிடும். ஸோ இந்த பான்ஸை பார்த்தீங்கன்னா பிளாக்கால காப்பாற்ற முடியாது. சப்போஸ் இந்த பானை சேஃப்கார்ட் பண்றதுக்காக Queen B6 ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து Bishop takes நைட் ப்ளே பண்ணலாம். இப்போ Bishop takes பிஷப் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளா என்ன ஆகும்னா நைட் டெக்ஸ் பிஷப் வரும். இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்ம வின் பண்ணிடலாம். அதனால உங்களால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் குயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பானை வந்து கார்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஏன் வந்து ரூக்கை வச்சு கார்ட் பண்றாரு. அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து C8ல போட்டு இந்த பானை கார்ட் பண்றாரு. பட் இன் ரிட்டர்ன் இந்த பான் வந்து அவருக்கு ஃபால் ஆகுது. இந்த பான் எனிவே அவருக்கு வந்து ஐசோலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராங்கான பானை நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இந்த பானை காப்பாத்துறாரு. இப்போ குகேஷ் என்ன பண்றாருன்னா இமீடியட்டா இந்த பானை கேப்சர் பண்ணல. இந்த இடத்துல குகேஷ் வந்து கேன்சல் பண்றாரு. இப்பயும் நீங்க கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா நான் இந்த பானை கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க Queen B6 ப்ளே பண்ண முடியாது. Queen B6 ப்ளே பண்ணீங்கன்னா Bishop takes F6, திருப்பி Bishop takes F6. இந்த இடத்துல Knight takes D7 இருக்கு. Knight takes D7 மூலமா திருப்பி நீங்க வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப் ஆயிடுவீங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஹெவியான மெட்டீரியல் லாஸ் ஆயிடும் பிளாக்குக்கு. அதனால இந்த பொசிஷன்ல வந்து Bishop E8 ப்ளே பண்றாரு ஏன்னு. Bishop E8க்கு அப்புறமா இப்போ Queen takes A6. இப்போ இந்த பானை வந்து கேப்சர் பண்றாரு குகேஷ். ஃபைனலா குகேஷ்க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு. அண்ட் அவருக்கு வந்து குயின் சைட்ல வந்து பாசர் பான் வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து கரெக்டாக இயான் நெப்போமிச்சி கேமில் வந்து அட்ரஸ் பண்ணனா அவர் கேமையும் வந்து அவர் கையை விட்டு போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. இப்போ H6 புஷ் பண்ணுறாரு. இந்த பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. இப்போ Bishop H4, இப்போ Rook A8. Rook A8 ப்ளே பண்ணி இந்த குயின் அட்டாக் பண்ணுறாரு. இந்த பானை இமீடியட்டாலாம் கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா நைட் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ Queen E2, நைட் E4. நைட் E4 ப்ளே பண்ணி இந்த நைட் அட்டாக் பண்றாரு. இந்த நைட் தான் வந்து இந்த A2 பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் இந்த பிஷப்பும் வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குகேஷ் சிம்பிளா என்ன பண்றாருன்னா நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இப்போ Bishop takes H4 ப்ளே பண்றாரு பிளாக். Bishop takes H4 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட் அட்டாக்ல இருக்கு இல்லையா, இமீடியட்டா இந்த நைட்டை வந்து C3ல போட்டு இந்த A2 பானுக்கு வந்து இன்னொரு ஒரு ப்ரொடெக்ஷன் தராரு. இப்போ Bishop F6, திருப்பி இந்த Bishop F6 வந்து இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இப்போ நைட் D3 வராரு. இப்போ Queen A5, இப்போ Rook D2. இந்த இடத்துல Rook D2 ப்ளே பண்ணி அவருடைய செகண்ட் ரேங்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு குகேஷ். இப்போ Bishop D7, இப்போ பிளாக் உடைய பேஸ் ரேங்க்ல இருக்கிற பிஷப்பை வெளியில கொண்டு வராரு. அது மூலியமா இப்போ பிளாக் உடைய ரெண்டு ரூக்ஸும் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ Rook C1, Rook FB8. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய ஹெவி பீசஸ்லாம் வச்சு ஒயிட் உடைய இந்த ரெண்டு பான்ஸையும் வந்து ஏதாவது வின் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. இப்போ Queen F3, Bishop C8, இப்போ H3. இந்த இடத்துல H3 ப்ளே பண்ணி கிங்குக்கு வந்து ஒரு சேஃபான ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா பேக் ரேங்க்ல எந்த விதமான ஒரு வீக்னஸும் இருக்கக்கூடாது என் கேம்குள்ள போகும்போது.
இப்போ பிஷப் A6 ப்ளே பண்ணி இந்த டயகனலில் வந்து அட்டாக் பண்ணுறாரு ஏன்னு. இப்போ குயின் F5 குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் C8 இப்போ குயின் H5. இப்போ திருப்பி இந்த பிஷப் வந்து குயின் அட்டாக் பண்ணுறதுனால இப்போ திருப்பி குயின் வந்து H5கே வந்துட்டாரு. இப்போ பிஷப் E6 வராரு. இப்போ பிஷப் வந்து சென்ட்ரலைஸ் ஆகிட்டு இந்த சென்டர் பானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஏனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த 2 பான் தான். இப்போ நைட் F4 புஷ் பண்ணுறாரு. நைட் F4 புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் D7 இப்போ குயின் D1. இப்போ குயின் திருப்பி வந்து D1கே வந்துட்டாரு. இப்போ பிஷப் F5 இந்த பிஷப் F5 மூலிமா இந்த டயகனலை வந்து சூப்பராக வந்து பிளாக் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபியூச்சரில் பிளாக் வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்தாருன்னா இந்த பிஷப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நைட் FE2 ப்ளே பண்ணுறாரு. நைட் FE2 ப்ளே பண்ணி எந்த நேரத்துலையும் நைட் வந்து டிஃபென்ஸ்க்கு இந்த D4 ஸ்கொயருக்கும் வரலாம். இப்போ பிஷப் G6 இந்த 2 பிஷப்புமே பாருங்கள் இப்போ பிளாக்கு வந்து சூப்பராக வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் D4 புஷ் பண்ணுறாரு. இப்போ நைட் D4 மூலிமா நைட் வந்து சென்ட்ரலைஸ் ஆகிட்டாரு. இப்போ ரூக் A6 இப்போ B3 பிஷப் E7 இந்த இடத்துல A2 பானை வந்து 2 பீஸ் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்கு நைட்டும் ரூக்கும். ஸோ அதனால இந்த A2 பானை இமீடியட்டாக பிளாக்கால கேப்சர் பண்ண முடியாது. இப்போ நைட் A4 ப்ளே பண்ணுறாரு. நைட் A4 ப்ளே பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கொயரை வந்து பிளாக் பண்ணுறாரு. இந்த ஃபைலை இந்த நைட்டை வந்து சூப்பராக இந்த பான் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானை வந்து A2 பான் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய எக்ஸ்ட்ரா 2 பானை வச்சு கேமை வந்து எப்படியாவது கொண்டு போகணுன்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரூக் C8 இந்த இடத்துல ரூக் C8 ப்ளே பண்ணி இந்த பான் புஷ் மூலிமா ஏதாவது ஏன் இப்போ வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல பிஷப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ரூக் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தேவைப்பட்டால் நம்ம வந்து இந்த இடத்துல ரூக்கை கூட டபுள் பண்ணிக்கலாம் பிளாக்கு. இப்போ குயின் G4 இப்போ குயின் G4 மூலிமா டைரெக்டாக இந்த ரூக்குக்கு வந்து ஒரு அட்டாக் வருது. இப்போ ரூக் C7 ஸோ இந்த ரூக் C7 ப்ளே பண்ணி இதே C5ல வந்து இந்த ரூக்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாரு ஏன்னு. இப்போ ரூக் CD1 இந்த இடத்துல ரூக் CD1 ப்ளே பண்ணி ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு குகேஷ். இப்போ பிஷப் B4 இந்த இடத்துல பிஷப் B4 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து திருப்பி சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்ண விடாமல் ஏன் இப்போ வச்சு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவங்களால ரூக் எடுத்துகிட்டு போயிட்டு D3லையும் போட முடியாது. இந்த D3லையும் பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல குகேஷ் பார்த்தீங்கன்னா ரூக் பேட்டரியே கலைக்காம ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா நைட் டெக் C6 இந்த இடத்துல நைட் டெக் C6 பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்டை வந்து நீங்கள் 2 ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணலாம். பட் இந்த நைட் சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாக்ரிஃபைஸு. சப்போஸ் நீங்கள் ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணாலுமே இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் டெக்ஸ் D5 வரும். ரூக் டெக்ஸ் D5 மூலிமா நம்ம குயினை அட்டாக் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் குயினுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கொயர்னு கேட்டிங்கன்னா இந்த பிஷப் வந்து குயின் வந்து கண்டிப்பாக கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த குயினால இந்த பிஷப் வந்து கண்டிப்பாக கார்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு குயின் B6ம் அவைலபிளாக கிடையாது. இந்த நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிஷப்போடைய ரேடார்லேருந்து குயின் வந்து வெளியில் போய் தான் ஆகணும். இப்போ ஒன்ஸ் குயின் வந்து விலகி போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம இன்னொரு ஒரு பானையும் அடிஷ்னலாக வின் பண்ணுறோம். இது மூலிமா குகேஷ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 பான் இருக்குது. ஈஸியாக எக்ஸ்ட்ரா 3 பானை வச்சு நம்ம கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ரூக்கை வச்சு நைட்டை கேப்சர் பண்ணாலுமே ரூக் டெக்ஸ் D5 வரும். இப்பயும் குயின் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்போடைய ரேடார்லேருந்து போய் தான் ஆகணும் ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால. இப்போ வந்து குயின் வந்து திருப்பி B6க்கு வர முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல குயின் வந்து A6 வந்தாலுமே நம்ம இந்த இடத்துல வந்து குயின் டெக்ஸ் B4 ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம விட்ட பீஸை திரும்பி எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா 3 பான் இருக்கிறதுனால திருப்பி குகேஷ் வந்து ஈஸியாக கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் எனிவே கேமில் வந்து ஏன் இப்போ C ரூக்கை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறாரு. இப்போ வந்து ரூக் டெக்ஸ் D5 வருது. ரூக் டெக்ஸ் D5 மூலிமா இப்போ இந்த குயின் அட்டாக்ல இருக்கு. இப்போ இந்த குயினை விளக்குனா விட்ட பீஸை திரும்பி குகேஷ் எடுத்துருவாரு அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் பிளான் பண்றாரு. ஏன்னு எப்போச்சு அது என்ன ட்ரிக்னா ஜஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல வந்து இந்த ட்ரிக்ல ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் தப்பி தவறி உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து நீங்கள் H4ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் D6 பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து கம்ப்ளீட்டாக வின்னிங்காக நம்ம. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரூக் D6க்கு அப்புறமா உங்களால் இந்த குயினை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த குயினை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளாக ரூக் டெக்ஸ் D1 ப்ளே பண்ணலாம். இது வந்து ஒரு செக்கோட வருது. நீங்கள் கிங்கை விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ரூக்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிளாக்கு வந்து பிஷப் பேர் இருக்கு அண்ட் ரூக் பேர் இருக்கு. பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குயின் ஒரே ஒரு நைட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பீசஸை வச்சு உங்களால் வந்து எண்ட் கேம் வரைக்கும் போயிட்டு பிளாக்கை வந்து வின் பண்ண முடியாது. எதனாலும் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டோடைய குயினை சமாளிக்கிறதுக்கு பிளாக்கு 2 ரூக் இருக்கு. அண்ட் ஒயிட்டோடைய 2 பான்ஸை சமாளிக்கிறதுக்கு பிளாக்கு கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை அந்த பீசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூக் பேர் அண்ட் பிஷப் பேர் இது 2 காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக பிளாக் வந்து இந்த கேமில் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம்.
சப்போஸ் இந்த பொசிஷன்ல நம்ம குயினை டேக் பண்ணாம ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா திருப்பி ரூக் டெக்ஸ் d6 அவைலபிளா இருக்கு. ரூக் டெக்ஸ் d6க்கு அப்புறமா நீங்க திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா திருப்பி பிஷப் டெக்ஸ் d6 அவைலபிளா இருக்கு. இப்போ திருப்பி கிட்டத்தட்ட அதே என் கேம்குள்ள தான் நம்ம வந்திருக்கோம். என்ன 2 ரூக்குக்கு பதில் பிளாக் கிட்ட ஒரே ஒரு குயின் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கு இந்த இடத்துல பிஷப் பேர் இருக்கும். இந்த என் கேமும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து ஈஸியா சமாளிச்சு கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணாம சப்போஸ் குகேஷ் வந்து ரூக் எடுத்துட்டு வந்து d4ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஷப் வந்து அதிகப்படியான ப்ரெஷர் தராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து a3ல போட்டு இந்த பிஷப்புடைய சப்போர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க திருப்பி குயின் f4 ப்ளே பண்ணி திருப்பி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டெக்ஸ் d4 ப்ளே பண்ணலாம். இப்போ நீங்க குயின் டெக்ஸ் ரூக்கு இல்லை இ டெக்ஸ் ரூக் எது ப்ளே பண்ணாலுமே ஆல்ரெடி பிளாக் வந்து வின்னிங்ல இருக்காரு. சப்போஸ் நீங்க ஈபானை வச்சு இந்த ரூக்கை கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் e1 செக் போறோம். குயின் e1 செக்கு அப்புறமா இப்போ கிங் h2 இந்த f2 பானை சேஃப்கார்ட் பண்றதுக்காக குயினை நம்ம இங்க போட்டிருக்கோம். குயினை வச்சு கேப்சர் பண்ணல, ஒரு அசம்ஷனுக்கு சொல்றேன். இந்த இடத்துல திருப்பி சிம்பிளா பிஷப் c1 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் c1 மூலியமா இப்போ திருப்பி நம்ம குயின் அட்டாக் பண்றோம். ஸோ இது மூலியமா ஈஸியா பிளாக் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த பொசிஷனில் நம்ம கண்டிப்பாக வந்து குயின் எடுத்துட்டு வந்து h4ல போட்டு இந்த மாதிரியான ட்ரிக்ல ஃபால் ஆகாமல் இருக்கணும். குகேஷும் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த மாதிரியான ட்ரிக்ல ஃபால் ஆகல. குகேஷ்க்கு இருக்கிற வின்னிங் மூவ் ஒரே வின்னிங் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் f4 தான் இந்த பொசிஷனில். இந்த இடத்துல ஏன் வந்து ரூக் d6 தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ரூக் d6க்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணலாம். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக் உடைய குயினை வந்து டேக் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் டேக் பண்ணிட்டீங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக் செக்கோட வரும். இப்போ நம்ம கிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிஷப் வச்சு பிளாக் வந்து இந்த ரூக்கை திருப்பி கேப்சர் பண்ணிவிடுவார். பிளாக் வந்து 2 ரூக் எடுத்துட்டு வரும் ஒரு குயினுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக்கு தான் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒரு ரூக் பேர் அண்ட் பிஷப் பேர் இருக்கு. அதனால இந்த பொசிஷன்ல குகேஷ் என்ன ப்ளே பண்றாருன்னா ரூக் டெக்ஸ் ரூக் தான் ப்ளே பண்ணி ஆகணும். ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த ரூக்கை குயினும் இன்னொரு ரூக்கும் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்றாரு. ஏன்னு பிஷப் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா திருப்பி ரூக் டெக்ஸ் d6. இப்போ நீங்க திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணீங்கன்னா திருப்பி குயின் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் e1 செக் வருது. இப்போ குயின் e1 செக் தராரு. ஏன் எப்போ இருந்துச்சு குயின் e1 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து இந்த h2 ஸ்கொயருக்கு போயிடுறாரு. இப்போ இந்த f2 பான் ஃபால் ஆகுது. பட் எப்படி இருந்தாலுமே குகேஷ்க்கு வந்து அடிஷ்னலா 2 பான் இருக்கு. அண்ட் பீஸ் வைஸ்லயும் பாத்தீங்கன்னா குகேஷ்க்கு வந்து குயினுக்கு குயின் அண்ட் பிஷப்க்கு நைட்டு எக்ஸ்ட்ரா 2 பானை வச்சு ஈஸியா இந்த இடத்துல குகேஷ் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ குயின் டெக்ஸ் f2க்கு அப்புறமா இப்போ நைட் c3 வருது. நைட் c3க்கு அப்புறமா இப்போ குயின் c2, குயின் c2 மூலியமா இந்த நைட்டுக்கு ஒரு அட்டாக்கு. இப்போ குயின் d4, குயின் d4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு குகேஷ். இப்போ பிஷப் d3, இப்போ நைட் d5, இப்போ பிஷப் e4. இந்த இடத்துல பிஷப் e4 ப்ளே பண்ணி இந்த g2 ஸ்கொயர்ல வந்து ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. பட் குகேஷ் வந்து அதை கிளவரா நைட் f4 ப்ளே பண்ணி சூப்பரா டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த நைட்டை நீங்க சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா என்ன ஆகும்னா நம்ம குயினை வச்சு d8ல ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்போ கிங் h7 வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குயின் டெக்ஸ் g5 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பானையும் கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு பான் மூலியமா நம்மளுடைய அட்வான்டேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால இந்த இடத்துல ஏன் வந்து g6 புஷ் பண்றாரு. இப்போ a4, இப்போ குகேஷ் வந்து அவருடைய எக்ஸ்ட்ரா பானை புஷ் பண்றாரு. இப்போ பிஷப் f3. இப்போ உங்களால இந்த பானை வச்சு பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்காரு. இப்போ குயின் d3 புஷ் பண்றாரு. குயின் d3க்கு அப்புறமா இப்போ குயின் f2, இப்போ e4. இந்த இடத்துல e4 ப்ளே பண்ணி இப்போ இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு குகேஷ். இப்போ பிஷப் d1 வந்துடுறாரு. ஏன்னு இப்போ நைட் டெக்ஸ் g6 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் g6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க திருப்பி பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து குயின் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். இதுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒயிட் வந்து கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால நைட் டெக்ஸ் g6க்கு அப்புறமா இந்த கேமையே வந்து பிளாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னு இப்போ இருந்துச்சு. ஸோ குகேஷ் கிட்ட இருந்து ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸ். அந்த நைட் டெக்ஸ் c6 மூவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பைன் பண்ணி அதுலேருந்து கேம் வந்து சூப்பராக கொண்டு போனாரு. ஃபைனலாக குகேஷ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயரை வந்து வின்னும் பண்ணியிருக்காரு. இந்த கேமை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பிரக்யானந்தா விளையாண்ட கேம்லையும் பார்த்தீங்கன்னா அனிஷ்கிரியும் பிரக்யானந்தாவும் விளையாண்ட கேம்ல பிரக்யானந்தா வந்து வின் பண்ணுற மாதிரி வந்தார். பட் எப்படியோ வந்து கேம் வந்து டிராவ் ஆயிடுச்சு. கேம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு அனிஷ்கிரி. ஸோ இந்த கேமில் குகேஷோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.